இப்போ இந்த கிளாஸை பாருங்கள். 8 11 மைனஸ் 76 இது எப்படி எழுதலாம்னா 8 1 1 இந்த 76 பேக்லைன் எழுதணும். ஸோ லாஸ்ட்ல எழுதுறப்போ 6 1 கீழே வரும். அப்புறம் இந்த 7 இந்த 1 கீழே வரும். இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. ஸோ அதனால நம்மள 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் 1ல் 6 போகுமானா போகாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நான் நெக்ஸ்ட்ல நம்பர் வாங்கி இதை 0 பண்ணிவிட்டு இதை 11 பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் 11ல் 6 போடுறோன்னா நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அஸ் யூஸ்வல் லைன் போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஏன்னா இந்த 1 கூட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ பாருங்கள் 11லேருந்து 6 கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 1 2 3 4 5. ஸோ இந்த தான் இதோட ஆன்சர். எந்த லைன் அடிக்காமல் இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள் 0 இங்கே 7 இருக்குது. இப்படி இருந்தால் இது 0 ஆயிடுச்சுன்னு அப்படியே விடக்கூடாது, இது பக்கத்துலேன்னு வாங்கிக்கணும். ஸோ இது 7 ஆயிடுச்சு, இந்த 1 வருது இல்லையா, அது இப்படி முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 10லேருந்து 7 போனால் 10லேருந்து 7 போகிறப்போ இப்படி 10 லைன் ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10லேருந்து 7 ரிமூவ் பண்ணிவிடுங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது. ஸோ அது 3 தான் இங்கே எழுதியிருக்கேங்க. பார்த்துக்கோங்க 1 2 3. ஸோ அந்த 3 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 7 கீழே 0 தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே 0 இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 7 இப்படியே நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன்.